ஏன்னா நான் இந்த நிலையில இருக்கிறேன் அப்படின்னா அதுக்கு வள்ளல் பெருமான் தான் காரணம். நான் ஏதாவது பேசுறேன் அப்படின்னா அதுக்கு வள்ளல் பெருமான் தான் காரணம். ஏன்னா எனக்கு எதுவும் தெரியாது, எனக்கு எதுவும் தெரியாது. எனக்கும் படிப்புக்கும் ஆகவே ஆகாது. நான் படிச்சாகணுமேங்கிற ஒரு கம்பல்ஷன்ல தான் படித்தேன். படிக்கவே பிடிக்காது எனக்கு. இங்க இந்த மாதிரி இவங்களை தலைமையா வச்சுக்கிட்டு பக்கத்துல நம்மளை உட்கார வைக்கிறாங்களே அப்படின்னு கொஞ்சம் பயமா இருந்தது. நல்ல வேலையா அவங்களுக்கு 15 நிமிஷம் தான் கொடுத்தாங்க, அதனால நான் கொஞ்சம் தப்பிச்சேன். இங்க நடைமுறை சன்மார்க்கம் அப்படின்னு அவங்க தலைப்பு கொடுத்தாங்க. என்ன யோசனையில கொடுத்தாங்கன்னா, இவன் என்ன நடைமுறை சன்மார்க்க சங்கம்னு புதுசா ஒரு பேர் வச்சு நடத்திட்டு இருக்கிறான், அப்படி என்னதான் பண்றான் இந்த தலைப்புல அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அவங்க இந்த தலைப்பை கொடுத்துருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். நான் சன்மார்க்க குடும்பத்துல தான் பிறந்தேன். ஆனா ரொம்ப விளையாட்டுத்தனமா தான் இருப்பேன். நான் எங்க அப்பா எல்லாம் வந்து நிறைய சத்தியசாரம் பண்ணிட்டு இருப்பாங்க. நான் வெளியில கிரிக்கெட் விளையாடிட்டு இருப்பேன். அக்கா பசங்களை எல்லாம் சேர்த்து வச்சுக்கிட்டு கிரிக்கெட் விளையாடிட்டு இருப்பேன். நான் திடீர்னு உள்ள போவேன், ஏதாவது சந்தேகத்தை கலரி விட்டுட்டு வந்துடுவேன். வந்து நான் பாட்டு விளையாடிட்டு இருப்பேன். அவங்க அதை பத்தி பேசிட்டு இருப்பாங்க. எல்லாம் பேசி முடிச்ச உடனே என்னப்பா என்ன ஆச்சு முடிவு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்ற முடிவை மறுத்து வேற ஏதாவது சொல்லிட்டு வருவேன். நான் எனக்கு சத்தியசாரம் பண்றதுன்னா அவ்வளவு பிடிக்கும். நான் இங்க கூட நான் வந்து கேட்டேன், இந்த மாதிரி சத்தியசாரமா கேள்வி பதிலா இருந்தா கூட ரொம்ப சிறப்பா இருக்கும், சொற்பொழிவா இல்லாம அந்த மாதிரி கூட எனக்கு ரொம்ப ஆசை. ஏன்னா அந்த சத்தியசாரம் அப்படிங்கறதெல்லாம் நிறைய விஷயங்கள் வெளிப்படும். சொற்பொழில கூட அவ்வளவு விஷயங்கள் வெளிப்படாது. நான் என்ன யோசிக்கிறேனோ அதை பேசி போயிட்டே இருப்பேன் நான், இல்லையா? அப்ப உங்களுடைய கருத்து என்ன, அது எனக்கு தெரியவே தெரியாது. நீங்க என்ன சந்தேகத்துல வந்திருக்கீங்க, இல்ல என்ன எதிர்பார்த்து வந்திருக்கீங்க, அது எதுவுமே தெரியாது. நான் எதையோ ஒன்று தயார் பண்ணிட்டு வந்து கடகட நீங்க கொட்டிட்டு கிளம்பி போயிட்டே இருப்போம். எனக்கு அந்த சொற்பொழில அவ்வளவு விருப்பம் இருக்காது. 2009 இருந்துதான் நான் கொஞ்சம் தீவிரமா இந்த சன்மார்க்கத்துல வந்து இறங்கினேன். அது வரைக்கும் விளையாட்டுத்தனமா தான் சுத்திட்டு இருப்பேன். ஆனா வள்ளல் பெருமான் மேல அதீத பக்தி. ஏன்னா நான் இந்த நிலையில இருக்கிறேன் அப்படின்னா அதுக்கு வள்ளல் பெருமான் தான் காரணம். நான் ஏதாவது பேசுறேன் அப்படின்னா அதுக்கு வள்ளல் பெருமான் தான் காரணம். ஏன்னா எனக்கு எதுவும் தெரியாது, எனக்கு எதுவும் தெரியாது. ஐயா சொல்லக்கூடிய அந்த நாயினும் கடையேன் ஈனும் எழுந்தேன் அப்படிங்கிறதுக்கு பொருத்தமானவன் நான். ஆனாலும் வள்ளல் பெருமான் என்னை வந்து ஒரு நிலையில ஏற்றி வச்சிருக்கிறார் அப்படின்னா அதுக்கு அவர் மீது நான் கொண்டுள்ள பக்தி. எனக்கு எதா இருந்தாலும் வள்ளலார் தான். வள்ளலாரை தவிர வேற எதுவுமே கிடையாது. வேற யாரையாவது வந்து ஐயா கூட சொல்லுவாரு, வேற ஏதாவது தேவரை வந்து எதிர்க்கு நிறுத்தி வச்சா நான் கடுவனை வெறுத்து நிற்பேன்னு பாடுவார். வேற யாரையாவது எதிர்க்க வந்தா கடுவனை வெறுத்து நிற்பேன் அப்படிங்கிறார். அந்த மாதிரிதான் நான். வேற எந்த தேவரும் வா உனக்கு ஒரு 10 கோடி கொடுக்குறேன் என்ன நீ கும்பிடு அப்படின்னா நான் பெரிய கும்பிடா போடுவேன். நீ 10 ரூபாய் கூட எனக்கு கொடுக்க வேணாம், இல்ல 10 கோடி 100 கோடி எதா கொடுத்தாலும் நீ எனக்கு வேண்டான்னு சொல்லு, வேண்டான்னு சொல்லு. எனக்கு வள்ளல் பெருமான் எதுவுமே கொடுக்கலனாலும் வள்ளல் பெருமான் தான் எனக்கு, வேற ஒண்ணுமே இல்லை. வள்ளல் பெருமான் வள்ளல் பெருமான் வள்ளல். எங்க அப்பா வந்து சொல்லுவாங்க, எழுந்தா வள்ளலார், உட்கார்ந்தா வள்ளலார், நின்னா வள்ளலார், நடந்தா வள்ளலார், படுத்தா வள்ளலார். அவரை தவிர வேற எதுவுமே கிடையாது. வேற எதுவுமே எனக்கு தெரியவும் தெரியாது. அப்ப 2009 விழுப்புரம் மாவட்டத்துல தும்பூர்னு ஒரு கிராமம், அங்க முற்றோதல் நடந்துகிட்டு இருக்கு. மூத்த சன்மார்க்கிகள் எங்க அப்பா தனியாச்சலம் அப்படின்னு மூத்த சன்மார்க்கிகள் எல்லாம் அங்க சத்தியசாரம் பண்ணிட்டு இருப்பாங்க. முற்றோதல் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப அற்புதமான விஷயம் அது. முற்றோதல் ஒரு பக்கம் படிச்சுக்கிட்டே இருப்பாங்க, இன்னொரு பக்கம் பாக்கி இருக்கிறவங்க எல்லாம் சத்தியசாரம் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த சத்தியசாரம் பண்ணிட்டு இருக்கும்போது நான் அதிக பிரசங்கித்தனமா 2009 இல்லையா, ஒரு 16 வருஷம் முன்னாடி அப்படி துடிப்பா இருப்பேன். அப்போ தனியாச்சலம்னு ஒரு மூத்த சன்மார்க்கி, அப்பாவோட நெருங்கிய நண்பர், ரொம்ப வருஷ நண்பர். அவர்கிட்ட நீங்கெல்லாம் சாகாம இருக்க போறீங்களான்னு கேட்டார். இது இப்ப கேட்கும் போது எல்லாருக்கும் ஷாக்கிங்கா இருக்கு இல்லையா. அவர்கிட்ட கேட்டேன், நீங்கெல்லாம் சாகாம இருக்க போறீங்களா? அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இது மாதிரி நான் கேட்ட உடனே எங்க அப்பா அப்போ முற்றோதல் படிச்சுட்டு இருக்கிறாங்க. முற்றோதல் படிச்சுட்டு எங்க அப்பா வந்த உடனே இந்த மாதிரி பாபு கேட்கறான், நீங்கெல்லாம் சாகாம இருக்க போறீங்களான்னு பாபு கேட்கறான். என்னப்பா பதில் சொல்றது? நான் பதில் சொல்லல. சாக மாட்டேன்னு சொல்லு அப்படின்னாரு எங்க அப்பா.